உங்களை எதுக்கு திரும்ப வெளியில கூட்டிட்டு வந்தேன்? நீங்களாம் ஆசைப்பட்டு வெளியில போனீங்க, அதே மாதிரி நான் ஒவ்வொருத்தரா கூட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சம் பேரா வெளில கூட்டு வரேன். சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களை இன்னைக்கு அண்ணா அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சேண்டா தம்பி வீட்டுல சாப்பிடல? அம்மா இல்ல, அப்பா இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்லையா? எங்க போவோம்? அவங்க அம்மா செத்துருக்காங்க, அங்க போயிருவாங்க கல்ட்ரைக்கு. இவனா? எதுக்கு கல்ட்ரைக்கு போவான்? தெரியுங்க, அவன் போறானே, யாரோ அடிச்சா போயிருவானே. அம்மா கல்ட்ரைக்கு, அம்மா வேணும் அம்மா வேணும் கத்துக்கிட்டு போயிருவானே. ஏண்டா அப்பெல்லாம் போக கூடாது சரியா? அம்மா உன் கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கணும் சரியா? கல்ட்ரைக்கெல்லாம் போக கூடாது. நீ என்ன செஞ்சுக்கணும், அம்மா எங்க இருக்காங்க, உன் கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கணும். என்ன நினைப்ப? கூடயே இருக்காங்க, அப்பெல்லாம் எங்கேயும் போக கூடாது சரியா? அண்ணன் இருக்கேன், இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்கள்கிட்ட சொல்ல. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லு, அங்கெல்லாம் போக கூடாது. சாப்பிடுறேன். நீங்க எது வாங்கி தந்தாலும் எது வாங்கி கொடுத்தா சாப்பிடுறியா? சரி. சரி. நீங்களா எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுங்க சரியா? உங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்குமோ எது வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கு தான் உங்களை ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுங்க, திருப்தியா வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க சரியா? ஓகேவா? சுகாசினி உன்னை டாக்டர் நிறைய சாப்பிட சொல்லியிருக்காரு, அதனாலதான் அண்ணன் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா உனக்கு வேணுங்கிறத சாப்பிடணும் சரியா? நல்ல பிள்ளை. அடிக்கடி நல்ல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதுதான் அண்ணன் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிட. அழுகுற? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சாப்பிடலையா? சரி, அழாத. அதுக்கே அழுகுற? இங்க பாரு, அண்ணன் நீ சந்தோஷமா இருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் பசிலேயேவா இருக்க? என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நம்மளா இல்லை அங்கே யார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல? அழக்கூடாது சரியா? நான் அண்ணன் இருக்கேன், அண்ணன் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன், நல்லா சாப்பிடுங்க. சரியாயிரும், அம்மாவுக்கு உடம்பு சரியாயிரும், எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா? கண்ணை தொடச்சிக்க, அழாத. வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஒரு நேர பசியோட வலி என்னங்கிறத பாருங்க, ஒரு நேர பசியோட கொடுமை என்னங்கிறத பாருங்க. காய்ச்சல். நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வந்து நீங்கள் எல்லாம் அழுகிற பார்த்தா எனக்கே அண்ணனுக்கே கஷ்டமா இருக்கு, மன சொன்ன. சரி, நீங்களாம் பாவம், சரி ரைட்டு இது பண்ணுறீங்க. அவனை கேட்டால் அம்மா பல்லங்கிறான், நீ என்னடா அம்மா உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து சாப்பிடலங்கிற, நீ உடம்பு சரியில்லைன்னு அழுகுறீங்க. நீங்களாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் சரியா? ஒரு நேரம் பசியோட வலி என்னங்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் சொல்கிற ஆன்சர்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு எனக்கு கண் கலங்குது. ஒருத்தர் அவங்க அம்மா பல்லங்கிறான், அந்த பொண்ணு காலையிலேருந்து சாப்பிடலாங்குது. என்ன வேணும்னு தான் கேட்டேன் சாப்பாடு, அதுக்குள்ள அவங்க எது வாங்கி கொடுத்தாலும் சரின்னு சொல்லி அழுகுறாங்களா? அது எனக்கே மனசு தாங்கல. வாங்க உட்காருங்க. எல்லாம் உங்களுக்கு தான் ஓகேவா? சாப்பிடலாமா? உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டீங்களோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சதை வாங்கியிருக்கேன், அண்ணா வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா திருப்தியா சந்தோஷமா, அதுவும் கூட எல்லாம் சந்தோஷமா. இங்கே பாருங்க, எவ்வளவு வயிறாக சாப்பிட முடியும் ஃபுல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுற மனுஷன் வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான். உங்களுக்கு என்ன ஆசையோ, இன்னும் என்ன வேணுமோ எல்லாமே அண்ணன் கேளுங்க, அண்ணன் வாங்கி தரேன் சரியா? ஓகேவா?
பணம் இருக்கிறவங்க உணவுல ருசியை தேடிட்டு இருக்காங்க, பணம் இல்லாதவங்க பசியில உணவை தேடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த குழந்தைகளுக்கு நீங்க ருசியாகவும் கொடுக்கணும், அவங்க பசியும் போக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். அதாக்கடா நல்லா இருக்கு. நீ தனியா வீட்டுல தான் நான் சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு.